வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசை அமுதா. வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் அதிபர் திரு தோலாமை இன்று சந்தித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். பின்னர் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் திரு ஃபேன் வான் கியாங்குடன் இணைந்து வியட்நாமின் விமானப்படை அதிகாரிகள் கல்லூரியில் நிறுவப்பட்ட மொழி ஆய்வகத்தை திறந்து வைத்தார். முன்னதாக வியட்நாமின் தேச தந்தையான அதிபர் திரு ஹோ சி மின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தினார். சென்னை அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்காக 993 கோடி ரூபாய்க்கு இந்திய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை புறநகர் ரயில்வே கட்டமைப்பில் உள்ள நெரிசலை குறைத்து செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதில் இத்திட்டம் முக்கிய பங்களிக்கும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொது இடங்களிலிருந்து பிடிக்கப்படும் தெருநாய்களை மீண்டும் விடுவிக்க கூடாது என்ற உத்தரவை திருத்த கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விலங்குகளுக்கான கருத்தடை மையங்களை அமைக்கவும் வெறிநாய்க்கடி தடுப்பூசிகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை செயல்படுத்த தவறும் அதிகாரிகள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் சென்டாக் அரசு கோட்டாவின் கீழ் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் இதற்கான குழு நிறைவு தேர்வில் பங்கேற்க வரும் ஜூன் 1ஆம் தேதி வரை சென்டாக் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு சி ஜின்பிங்கை சந்தித்து பொருளாதார ஒத்துழைப்பு, சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் விரிவான விவாதம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ரஷ்யாவின் கிரெம்லின் தெரிவித்துள்ளது. IPL T20 கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் லக்னோ அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.